வெல்கம் டு ஈஸியாக இங்கிலீஷ் பேசலாம் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து பாஸ்ட் டென்ஸில் நெகட்டிவ் சென்டென்ஸ் வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபார்மட் ஆஃப் த பாஸ்ட் டென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த நெகட்டிவ் டென்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் இருக்கணும் ஃபஸ்ட்டு. தென் வந்து செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா டிட் நாட்டுங்கிற வேர்டு வந்து காமனாக வந்து யூஸ் ஆகணும். ஒரு வேலையை வந்து நம்ம முடிக்கல அப்படின்னா ஐ டிட் நாட் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் வந்து. அண்ட் தென் ஃபைனலாக வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த ஆக்ஷன் வேர்டு முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஒரு சென்டென்ஸில் வந்து ரெண்டு பாஸ்ட் டென்ஸ் வரக்கூடாது. டிட்டுங்கிறது ஒரு பாஸ்ட் டென்ஸு, இந்த ஆக்ஷன் வெர்ப் டூ வந்து பாஸ்ட் டென்ஸ் வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடாது. டிட்டு யூஸ் பண்ணுறதுனால இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆஃப் த ஆக்ஷன் வேர்டு தான் யூஸ் பண்ணணும். அதாவது வெர்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃபார்ம் V1 தான், V1 வெர்ப் 1 இருக்குல்ல, அதுதான் நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். இது நிறைய இது பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாமில் இது மாதிரி கேட்பாங்க. இது நம்ம நிறைய தப்பு பண்ண வாய்ப்பு இருக்கிறதுனால டிட்டுங்கிற வார்த்தை எந்த சென்டென்ஸை வந்தாலும் அந்த சென்டென்ஸில் வந்து பார்த்திங்கன்னா V1 அதாவது ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆஃப் த வெர்பு தான் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். எங்கே போகிறோம், எங்கே வரோம், என்ன செய்யணுங்கிற மாதிரி இந்த அதர்ஸில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண போகணும். இப்போ வந்து சென்டென்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுவோம். ஐ டிட் நாட் கோ டு டெம்பிள், நான் கோயிலுக்கு போகலை. ஐ டிட் நாட் கோ டு டெம்பிள். ஐ டிட் நாட் காமன் வேர்டு, வெர்பு அண்ட் ஆக்ஷன் வேர்டு. அப்புறம் வந்து ஃபர்தராக அங்கிட்டு வர செயல்களை வந்து நம்ம அங்கிட்டு வந்து போடுறோம். ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வி டிட் நாட் கம் டு ஹோட்டல். எங்கள் இந்த வி டிட் நாட் கம் டு ஹோட்டல், நாங்கள் ஹோட்டலுக்கு வரலை. நெகட்டிவாக சொல்கிறோம், நாங்கள் ஹோட்டலுக்கு வரலை. தே டிட் நாட் பை எனிதிங், தே டிட் நாட் பை எனிதிங், அவர்கள் வந்து எதையும் வாங்கலை. ஹீ டிட் நாட் சி ஓஷன், ஓஷன், அவன் வந்து கடலை பார்க்கல. இது மாதிரி நான் ஆஃபீஸ் போகலை, ஐ டிட் நாட் கோ டு ஆஃபீஸ். நான் ஃபில்ம் போகலை, ஐ டிட் நாட் கோ டு ஃபில்ம். நான் சாப்பிடல, ஐ டிட் நாட் ஈட். நான் தூங்கலை, ஐ டிட் நாட் ஸ்லீப். நான் ஆடலை, ஐ டிட் நாட் டான்ஸு. நான் பாடலை, ஐ டிட் நாட் சிங். நான் ஓடலை, ஐ டிட் நாட் ரன். நான் பேசலை, ஐ டிட் நாட் ஸ்பீக். நான் தூங்கலை, ஐ டிட் நாட் ஸ்லீப். ஸோ இது மாதிரி வந்து கண்டினியூ வந்து அழகாக வந்து நெகட்டிவ் வந்து சொல்லணும். நான் செய்யலைங்கிறத வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து இந்த சென்டென்ஸ் வந்து யூஸ் பண்ணி செய்யலாம். இந்த சென்டென்ஸை வந்து நிறையா நீங்கள் வந்து இந்த சிம்பிள் V1 வெர்பு வச்சு நிறையா வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதே போல் வந்து உங்களோட ஃப்ரெண்டு யாராச்சும் இருந்தாலும் அவங்கள்ட்ட வந்து நெகட்டிவில் சொல்லுங்கள். நான் போகலை, நான் தூங்கலை, நான் ஆடலை, நான் பாடலைன்னு அவங்கள சொல்லி நீங்கள் வந்து கண்டினியூவாக வந்து நீங்கள் வந்து ஐ டிட் நாட் ஸ்லீப், ஐ டிட் நாட் வாக், ஐ டிட் நாட் ரன், இது மாதிரி வந்து நீங்கள் வந்து கண்டினியூவாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் இது வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நல்லா வந்து நினைவில் நிற்கும். இந்த வெர்பு வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நீங்கள் வந்து நல்லா ஆங்கிலத்தில் சரளமாக வந்து பேசி யூஸ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.